Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 basic components of ER model. இந்த டாபிக் வந்து ரொம்ப important and most core topic in IT sector and the computer science sector also. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ரோல் பண்ணுது. இதோட டெஃபினேஷன், ER மாடலோட டெஃபினேஷன், an entity relationship model is a conceptual framework used to visually represent the structure of the database, showing entities, their attributes and the relationship between them. இந்த ER மாடல் வந்து விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகவும் பிக்டோரிக்கல் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த டாபிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்டிட்டி இருக்கும், அது கீழே ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், அது கீழே ரிலேஷன்ஷிப் வரும். இதை தான் 3 மெயின் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ சிம்பிள்ஸ் இன் ER டயக்ராம். ரெக்டாங்கிள் அப்படின்னா என்டிட்டிஸ், டபுள் ரெக்டாங்கிள்னால் மல்டி வேல்யூடு, எலிப்ஸ்னா ஆட்ரிபியூட்ஸ், டபுள் எலிப்ஸ்னா வீக் என்டிட்டி, டைமண்ட்னா ரிலேஷன்ஷிப், டபுள் டைமண்ட்னா ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப், லைன்ஸ்னால் ஆட்ரிபியூட் என்டிட்டியும் கனெக்ட் பண்ணுறது லைன்ஸ்ன்னு அசியூம் பண்ணுறாங்க. ER மாடலோட ஸ்ட்ரக்சர் அது வந்து 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. என்டிட்டி, ஆட்ரிபியூட், ரிலேஷன்ஷிப். என்டிட்டியில் ஸ்ட்ராங் என்டிட்டி இருக்குது, வீக் என்டிட்டி இருக்குது. ஆட்ரிபியூட்டில் கீ ஆட்ரிபியூட், காம்போசிட் ஆட்ரிபியூட், மல்டிவேலிட் ஆட்ரிபியூட், டிரைவ்ட் ஆட்ரிபியூட். ரிலேஷன்ஷிப்பில் 1-to-1 ரிலேஷன்ஷிப், 1-to-many ரிலேஷன்ஷிப், 1-to-many-to-1 ரிலேஷன்ஷிப், many-to-many ரிலேஷன்ஷிப். First, entityயோட definition. An entity set is a collection of similar types of entities in a database where each entity represents a real world or concept. இதை வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் சிமிலர் டைப். ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தரது வந்து என்டிட்டி சொல்கிறாங்க. அது வந்து எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள், எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட். இதை வந்து ரெக்டாங்கிள், ER மாடல் வந்து ரெக்டாங்கிள் போட்டு அசியூம் பண்ணி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ராங் என்டிட்டி அண்ட் வீக் என்டிட்டி. ஸ்ட்ராங் என்டிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா the type of entity that has a key attributes that can uniquely identify each instance of an entity. A strong entity does not depend on any other entity in a schema for its identifications. Strong entity அப்படின்னா ஒரு யூனிக்கியாக ஐடென்டிஃபை பண்ணுற, டிஃபைன் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி சொல்லுவாங்க. இதை இந்த ஸ்ட்ராங் என்டிட்டி எந்த ஒரு என்டிட்டியும் டிபெண்ட் ஆகி இருக்காது. எக்ஸாம்பிள் ரோல் நம்பர் எதையுமே அந்த டேபிளில் எதையுமே டிபெண்ட் ஆகி இருக்காது. யூனிக்காக இருக்கனால அது ஸ்ட்ராங் என்டிட்டி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வீக் என்டிட்டி. வீக் என்டிட்டினா கேன் பி யூனிக்யூலி டிஃபைன்ட் பை ஓன் ஆட்ரிபியூட் அலோன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ராங் என்டிட்டி. இது வந்து ஸ்ட்ராங் என்டிட்டியை டிபெண்ட் ஆகியிருக்கனால இது வந்து வீக் என்டிட்டி சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து ஆர்டர் ஐடி. ஆர்டர் ஐடி வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி டிபெண்ட் ஆகி இருக்கும். அது வந்து கஸ்டமர் ஐடியை டிபெண்ட் ஆகி இருக்கும். ஆர்டர் ஐடி வந்து கஸ்டமர் ஐடியை டிபெண்ட் ஆகி இருக்கனால இது வந்து வீக் என்டிட்டி சொல்கிறாங்க. அண்ட் ஆட்ரிபியூட் பார்க்கலாம். அண்ட் ஆட்ரிபியூட் டிஃபைன்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டேட்டா ஆப்ஜெக்ட் ஆஃப் என்டிட்டி டைப். ப்ரைமரி கீ இஸ் ஐடென்டிஃபைட். என்டிட்டி கீழே வரது ஆட்ரிபியூட். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரோல் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அட்ரஸ். இது ஆட்ரிபியூட்னு டிஃபைன் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு கீ ஆட்ரிபியூட்னு என்ன பார்க்கலாம். அண்ட் ஆட்ரிபியூட், த ஆட்ரிபியூட் விச் யூனிக்லி ஐடென்டிஃபை ஈச் என்டிட்டி இன் என்டிட்டி செட் இஸ் கால் கீ ஆட்ரிபியூட்னு சொல்கிறாங்க. ஒரு யூனிக்காக டிஃபைன் பண்ணுறது வந்து கீ ஆட்ரிபியூட் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ரோல் நம்பர் யூனிக்காக இருக்கனால கீ ஆட்ரிபியூட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து காம்போசிட். அண்ட் ஆட்ரிபியூட் தட் கேன் பி broken into similar parts. ஒரு ஆட்ரிபியூட் வந்து ப்ரோக் ஆகி இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஃபுல் நேமில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, செகண்ட் நேம், லாஸ்ட் நேமும் இருக்கும். அதை வந்து காம்போசிட் ஆட்ரிபியூட் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் வேலிட் ஆட்ரிபியூட். An attribute that has only one value for each entity. இப்போ டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு
என்டிட்டிக்கு ஒரு ஆட்ரிபியூட், ஒரு டேட் ஆஃப் பர்த், ஒரு டேபிளில் ஒரு டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும், ஒரு பர்சனுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும். அதை வந்து சிங்கிள் வேலிட் ஆட்ரிபியூட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டி வேலிட் ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட் கன்சிஸ்டிங்ஸ் ஆஃப் மெனி தென் ஒன் வேல்யூ ஃபார் கிவன் என்டிட்டி. ஒரு என்டிட்டிக்கு வந்து நிறையா வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து மல்டி வேலிட் ஆட்ரிபியூட். எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர். ஒரு பர்சனுக்கு நிறைய ஃபோன் நம்பர் இருக்கலாம், அது வந்து மல்டி வேலிட் ஆட்ரிபியூட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் derived attribute. An attribute that can be derived from one attribute of the entity type is known as a derived attribute. எக்ஸாம்பிள் வந்து ஏஜ். ஏஜ் வந்து டேட் ஆஃப் பர்த்லேருந்து டிரைவ் பண்ணி எடுக்கிறாங்க. ஏஜ்க்கு வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டாலே ஏஜ் தெரிஞ்சிடும். நம்ம ஏஜ்னு ஒரு காலம் கொடுத்தோன்னா அது வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து டிரைவ் பண்ணுறதுனால இது வந்து டிரைவ்ட் ஆட்ரிபியூட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் டைப் ரெப்ரசன்ட் த அசோசியேஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் என்டிட்டி டைப்ஸ். ரெண்டு என்டிட்டியை வந்து நம்ம கம்பைன் பண்ணுறது வந்து ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. இதில் வந்து மேப்பிங் கார்டினாலிட்டின்னு ஒரு இருக்குது. மேப்பிங் கார்டினாலிட்டி ரெப்ரசன்ட்ஸ் த நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் to which another entity can be associated by relationship set. இதில் டைப்ஸ் பார்த்திங்கன்னா 1-to-1 ரிலேஷன்ஷிப். 1-to-1 அப்படின்னா ஒன் ஐட்டம் இஸ் ரிலேட்டட் டு ஒன் அதர் ஐட்டம்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஒன் பர்சன் ஹேஸ் அ ஒன் ஆதார் கார்டு. ஒரு பர்சனுக்கு ஒரு ஆதார் கார்டு தான் இருக்கும். அதனால் ஒரு பர்சனோட டீட்டெயில்ஸ் இருக்கும், ஆதார் கார்டுக்குன்னு தனியாக டேபிள் இருக்குது. அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறது வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து 1-to-many ரிலேஷன்ஷிப். ஒன் ஐட்டம் இஸ் ரிலேட்டட் டு மெனி அதர் ஐட்டம். ஒன் டீச்சர் ஹேஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர்னு தனியாக ஒரு டேபிள் இருக்குது, ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் இருக்குது. அதை கம்பைன் பண்ணுறது வந்து ஸ்டடி. அதாவது one-to-many relationship. Next வந்து many-to-one relationship. Many items are related to one item. Example, a student works on one project. மெனி ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் ஒன்று தனியாக இருக்குது, ப்ராஜெக்ட்னு தனியாக இருக்குது. மெனி ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அதை வந்து many-to-one ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. many-to-many ரிலேஷன்ஷிப். மெனி ஐட்டம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு மெனி அதர் ஐட்டம்ஸ். எக்ஸாம்பிள், மெனி கஸ்டமர் பைஸ் மெனி ப்ராடக்ட்ஸ். நிறைய கஸ்டமர் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்கலாம். இதை வந்து many-to-one ரிலேஷன்ஷிப். Thanks for watching this video.